கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாளை அனுசரிக்க வண்ணமாக அவரை ஆராதித்து துதித்து நன்றி செலுத்த வண்ணமாக நாம் கூடியிருக்கிறோம். அப்படியாக உங்களுடைய இல்லங்களிலே கண்ணை மூடி இந்த நாளிலே நாம் இந்த ஓய்வு நாளுக்கு ஆயத்தப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா, உன்னதமானவர் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய தொழுது கொள்ள, உம்மை போற்றி வணங்க, நீரே எங்களுடைய இரட்சகர், நீரே எங்களுடைய மெய்ப்பர் என்று சொல்லத்தக்க கொடுத்த தயவுக்காக கிருபைக்காக நன்றி என்று சொல்லி இதோ வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை நாங்களே தகுதி உள்ளவர்களாய் உமக்கு பரிசுத்தம் உள்ள ஜீவ பலியாய் உகந்த காணிக்கையாய் செலுத்த இதோ வந்திருக்கிறோம் ஐயா. பரிசுத்தம் இல்லாத காரியங்களும் உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய யோசனையில பார்வையில சிந்தனையிலோ செயலிலோ ஆண்டவரே இருந்தால் எடுத்து போடும் ஐயா. பரிசுத்த அலங்காரத்துடன் ஆராதனை செய்ய. ஆமென். Thank you Jesus. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா. அவரை பார்த்து சொல்லுவோமா? சுகந்த வாசனையாய். எங்களுடைய ஆராதனையானது துதியானது சுகந்த வாசனையாய். We want you to enjoy, rejoice you all. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் காரியங்களை, பிரியமில்லாத காரியங்களை முற்றிலுமாய் எரித்து விடுமே ஆண்டவரே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த நுகர்ந்த மகிழும் ஐயா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா. வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தாழைத்து
நுகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. மே மாதத்தினுடைய முடிவுக்குள் வரும்படியாய் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் நீர் கொடுத்த மனமகிழ்ச்சி நாள் அப்பா, பரிசுத்தமான நாள் ஆண்டவரே. நாங்கள் பாடின வண்ணமாக உமக்கு உகந்த காணிக்கையாக இதோ நாங்கள் படைக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் வேலை தேவ பிரசனம் தேவ மகிமைகளை முற்றிலுமாய் ஆளுகை செய்து ஆண்டவரே. இந்த காணொலியிலே பார்த்தாலும் அப்பா, நாங்கள் உணர்ந்தவர்களாய் பயபக்தியோடு உம்முடைய பிரசன்னத்துக்குள் காணப்படாத என உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உம்முடைய ஆராதனை செய்வது, உம்மை துதிப்பது, உம்மை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துவது எத்தனை ஒரு பாக்கியமோ, எத்தனை பேர் ஸ்லாக்கியம் ஆண்டவரே. 2020 ஆண்டு உடைய பலத்த கரம் உடைய புயம் எங்களை வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மறுபடியுமாக இந்த புதிய ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதில் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஆராதனை துதி வேளையிலும் வார்த்தையினால் நீர் எங்களோடு இடைப்பட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடும் அப்பா. எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு நேரங்களிலும் உடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம சங்கீதம் 16ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளெந்திரங்களை என்னை உணர்த்தும். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை என்னை தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன், ஆமேன். இதில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம எல்லோரும் ஒன்று கூடி ஆண்டவரை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை உற்சாகமாக நம்ம சேர்ந்து பாடலாமா? Thank you, Jesus. Give you glory, Father. இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளை
சேர்த்து சொல்லுவோமா? தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நோக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாரே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. Hallelujah. உரித்தாரே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே கரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். என்னுடைய இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், பாதாள கட்டுகள் முறித்திடும் நாமம். பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், பாதாள கட்டுகள் முறித்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹalleluya. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஹalleluya. இந்த தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஹalleluya. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஹalleluya. கர்த்தருடைய அன்பை சொல்லுவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹalleluya. இந்த வேளையில என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை கர்த்தரே உம்மையே நாம் ஆராதிப்போம் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஹalleluya. Thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. உம்மை மாத்திரம் Glory, glory Father. நன்றி அப்பா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும்
ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன். பாவி என்றென்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றென்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. சுவாசம் உள்ள வரையும் அவரை ஆராதனை செய்வதே நம்மளுக்கு மேலான ஒரு காரியமா இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலும் ஆராதனைக்குள் நாம் செல்வோமா? எத்தனை ஒரு ஸ்லாக்கியம் அல்லவா! தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, அவரை பூலோகத்தில் இருந்து நாம் ஆராதனை செய்வது. பரலோகத்தில் செல்லும் போது நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் இந்த நாட்களிலே இந்த பூலோகத்தில் இருக்கும்போது அவரை ஆராதனை செய்வோமா ஒருமனப்பட்டு? தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் என்னுடைய இல்லங்களின் உள்ளங்களை நிரப்புவதாக. ஹalleluya. ஆவியானவரே, தேவ தூதர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதனை செய்ய அப்பா, உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. துதிக்கும் ஆராதனைக்கும் மகிமைக்கும் பாத்திர நீ ஒருவரே அப்பா. எத்தனை மேலான தேவன் அப்பா, எங்கள் மேல் கருசனை உள்ளவர் அப்பா. தேசங்கள் உங்களை ஆண்டவரே உங்களை தேடி கொண்டிருக்கிறது அப்பா. தேசத்தினுடைய அதிபதிகள் அப்பா, ஆண்டவரே அரசாங்கங்கள் உங்களை தேடி கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே நாங்கள் சேவித்துக் கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எத்தனை ஒரு ஸ்லாக்கியம் அப்பா. ஸ்லாக்கியம் உள்ள மக்களாய், கிருபை நிறைந்தவர்களாய், நம்பிக்கை நிறைந்தவர்களாய், விசுவாசம் நிறைந்தவர்களாய், ஆண்டவரை பற்றுக்கொண்ட அந்த உறுதியான நம்பிக்கையில நாங்கள் இருக்கிறவரா இதோ நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. உமக்கே ஆராதனை செலுத்த ரபா தரியாந்தரபா ஆராதனை செய்கிறோம் அப்பா. அபிஷேகத்தில் நிரம்பி உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, hallelujah, amen. கரபாஷியாந்தரியாந்தரா. நிறைவான ஆவியானவர் வரும்போது குறைவுகள், குற்றங்கள், பலவீனங்கள், வியாதிகள் முற்றிலுமாய் மாறும் ஆண்டவரே. நிறைவானவர் ஆவியானவர் வரும்போது இல்லாதது இருப்பது போல மாற்ற வல்லமை உள்ள தேவன் அப்பா. அப்படியாக நீங்க வாய்க்க பண்ணுங்க இந்த ஆராதனை. ஆமென். Thank you Jesus, amen. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, Yes Lord, hallelujah. நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம்
முழங்கால்கள் அப்பா, பலவீனமான முழங்கால்கள் பலனடையட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹalleluya. பலவீனமான சிந்தனைகள் ஆண்டவரே பலனடையட்டும் அப்பா. எலும்புகள் பலனடையட்டும், தசைகள் பலனடையட்டும் இயேசுவே. இயேசுவே நீர் போதும் அப்பா. சரீரத்துக்குள் வாங்க, எங்களுடைய காயத்துக்குள், எங்களுடைய வேதனைக்குள் நீர் வருகிறவரா இருக்கிறீர் அப்பா. நீர் வந்து மாற்றுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. We praise you, O Lord. நிறைவானவர் அப்பா, சர்வ வல்லவர் அப்பா, சர்வ வியாபியானவரே, ஓ சர்வ அக்கினியானவரே, நீர் எங்களோடு இறங்கும் அப்பா. இந்த நாளிலே ஒரு மாறுதலை நாங்கள் காண போகிறோம் அப்பா. தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக எங்களுடைய பலவீனங்கள் நீங்கி கொண்டிருக்கிறது அப்பா. என்னுடைய சோர்வுகள், கலக்கங்கள், பயங்கள், ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் நீங்கி கொண்டிருக்கிறது அப்பா. அவையானவரே நீர் வாரும் ஐயா. We need your Holy Spirit. Hallelujah. ஆராதனை தேவ பிரசன்னத்திலே ஆளுகை செய்யுங்க. ஆமென். ஹalleluya. என் ஆத்தும நேசரே நீ ஒருவரே அப்பா. என் இருதயத்தினுடைய ஆத்தும நேசர் நீ ஒருவரே அப்பா. இயேசுவே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆமென். இயேசுவே இயேசுவே என் ஆத்தும நேசரே பலத்தோடு, முழு பலத்தோடு உயர்த்துவோமா? ஹalleluya. தேவனை உயர்த்துவோமா? தேவ பிரசன்னத்தை உயர்த்துவோமா? ஹalleluya. ஹalleluya. ஹோசன்னா. ஓ ஹalleluya. ஹோசன்னா. ஹalleluya. ஹோசன்னா. ஹalleluya. பரிசுத்தர் அப்பா, நீர் உன்னதர் அப்பா, நீர் மேன்மையானவர் அப்பா.
ஹalleluya. ஆம் தகப்பனே, எங்களுடைய ஆத்தும நேசன் நீ ஒருவரே ஆண்டவரே. Thank you Jesus. எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன் அப்பா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா, எங்களை நேசிக்கிறவர் அப்பா, எங்களை தேடி வந்த நல்ல நேசன் நீ ஒருவரே ஆண்டவரே. நீர் அல்பா ஒமேகாவானவரே, யெகோவா ராஃபாவே, யூத ராஜ சிங்கமே, சமாதான பிரபுவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். நீ பரிசுத்தர் என்று சொல்கிறோம். நீர் எங்களுடைய இரட்சகர், மெய்ப்பர், எங்களுடைய ஆண்டவர் என்று சொல்கிறோம் ஆண்டவரே. நீரே ஒருவரே தேவன் அப்பா, நீ ஒருவரே இரட்சகர் ஆண்டவரே. ஹalleluya. என்னுடைய ஆத்தும நேசரே, இருதயத்தின் தேவனே, ஹalleluya. உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. Thank you Jesus. Amen. Amen. Thank you Jesus. Hallelujah. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவை பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. There is none like thee, O Lord. உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே. நீரென்றும் தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே. For you are holy, holy. Are you Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb. Come on, raise him up and give him the glory. Holy, holy. Are you Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb. For you are holy, holy. Are you Lord God Almighty?
Worthy is the Lamb, worthy is the Lamb. நீர் என்றும் தூயரே, என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மெய்ப்பரே மாமேன்மையை என் கிருபையும் எனக்கு அன்பின் பரலோக பிதாவே, எத்தனை ஒரு கிருபை அப்பா, எத்தனை ஒரு மகிமை ஆண்டவரே. நீர் எங்களை அரசாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆராதனையிலும் தேவ பிரசன்னங்களை மூடிக்கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம் அப்பா. நீர் உன்னதர் அப்பா, நீர் மேன்மையார் அப்பா. என் இருதயத்தினுடைய நாயகனாய் இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம் அப்பா. என்னுடைய நண்பன் என்று அழைத்த தேவன் அப்பா, ஆண்டவரே நீர் பரிசுத்த ஜாதி என்று அழைத்த தேவன் அப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் மாத்திரமே, you alone deserve this worship, O Lord. You alone deserve this worship, O Lord. ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஒருவருக்கே இந்த ஆராதனை துதி பாத்திரம் ஆண்டவரே. என் இருதயத்தினுடைய நாயகனுக்கு மாத்திரமே பாத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலே உம்முடைய ஆராதனை வேளையிலே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சுகவீனங்கள் சுகமாய் மாறினது அப்பா, காயங்கள் ஆறினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர் 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 அப்பா. இந்த வேளையிலே எங்களை முற்றுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவரே, எங்கள் யூதராஜ சிங்கமே, அல்பாவும் ஒமேகாவானவரே, உம்முடைய பரிசுத்த பாத தண்டையிலே அப்பா எங்களை முற்றுமாய் நாங்கள் சாஷ்டாமாக விழுந்து இந்த துதி ஆராதனையை உம்முடைய பரிசுத்த பாதை அண்டையில நாங்கள் வைக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையுடைய நறுமணத்தை நீர் மகிழ்ந்தீர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அதிலே ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ஆராதனையில் நீர் உலாவினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனை வேளையிலே கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் அப்பா. ஆராதனை வேளையிலே ஆண்டவரே மந்தமாக்க செவிகள் ஆண்டவரே திறந்து விட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் புகழையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது இந்த காலநிலைகள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கூட
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மாறாத தேவன், மகிமையுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவனாக இருந்து நம்மை தொடர்ந்து வழிநடத்த செல்லக்கூடிய தேவனாக இருக்கிறார். காலங்கள் மாறலாம், நம்ம தேவன் அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் கூட நாம் இந்த பூமிக்கு உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஏனென்றால் இந்த நாளிலே நம்ம பார்க்கக்கூடிய செய்தி சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். சபை என்பது கிரேக்க மொழியிலே எக்லீசியா என்று தமிழாக செய்யப்பட்டிருக்கிறது. எக்லீசியா என்பதற்கு பீப்புள் கால்ட் அவுட் என்று பெயர். ஏனென்றால் ஜனங்கள் பிரிந்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக பாவத்திலிருந்து, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, பாவமான மக்களின் பிடியிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து வெளியேறி கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாக சபை காணப்படுகிறது. இந்த உலகத்திலே சபையானது ஒரு விசேஷித்த ஒரு ஜனக்கூட்டங்களால் நிறைந்ததாக காணப்படுகிறது. தேவனாலே விசாரிக்கப்படுகிற மக்களாக, தேவனாலே பாதுகாக்கப்பட வேண்டிய மக்களாக, தேவனாலே சத்தியத்துக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழும்படியாக, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய கூட்டங்களை பார்க்கலும் ஒரு வித்தியாசமான மேன்மையான வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் தான் சபையாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களையோ காரியங்களையோ பார்த்து நாம் தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி நாம் செய்ய வேண்டியது எப்போதும் போல கர்த்தரை கனப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தத்தக்கதாக நம்மிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆகவே இந்த நாளானது கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. கர்த்தருடைய நாளிலே பரிசுத்தவான் சொல்கிறான், நான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்கிறான். ஆகவே கர்த்தருடைய நாளிலே கர்த்தருக்குரிய கணத்தை கொடுத்து கர்த்தருக்குரிய மகிமையை நாம் செலுத்தும்படியாக, நம்ம எதிர்பார்க்கின்றபடியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பார்த்தீங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து சொல்லும்போது தேவன் தம்மை சொல்கிறார், நான் அதாவது கல்லாக இருக்கிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பிரச்சனைகளோ உலகத்தினுடைய சம்பவங்களோ சபையை ஒருபோதும் மேற்கொண்டு விட முடியாது. சபை ஒருபோதும் அவர்களுக்கு ஆளுகைக்கு கொண்டு வந்து விட முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைக்கு மிஞ்சின வல்லமை எதுவும் கிடையாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி செல்லும் பொழுது என்ன சொல்லிட்டு போனாரு, வானத்தில் பூமியில் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி சென்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் தளர்ந்து போகாதபடி எப்போது போல ஒருவேளை நம்ம சபைக்கு செல்ல முடியலன்னு சொல்லி நம்ம எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நம் நம்முடைய இல்லங்களிலே இருந்து தெய்வ பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக அருமையாக நம்ம கூடி தேவனை நம்ம ஆராதனை செய்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒவ்வொரு இல்லங்களும் ஒரு சபையாக நம்ம அருகில் இருக்கிற மக்கள் கூடி வந்து தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு அதே தேவாவியானவர் நம்ம நிரப்புகிறார், அதே தேவாவியானவர் நம்ம ஆட்கொள்கிறார். நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காக்கப்படுகிறது. சபைக்கு போய் எவ்வளவு ஒரு பரிசுத்தத்தோடு கூட, பயபக்தியோடு கூட நம்ம ஆராதிப்போமோ அதே வண்ணமான ஒரு பயபக்தியோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட தேவனுக்கு பயந்து இந்த வேளையிலே ஆராதனை நாம் செய்ய மக்களாய் காணப்படுகிறோம். ஆகவே நம்ம எவ்வளவு கிருபை பெற்ற மக்களாக இருக்கிறோம். உலகத்தாருக்கு இந்த சலாக்கியம் கிடையாது, மற்ற மக்களுக்கு இந்த சலாக்கியம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த அருமையான சலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அவரை ஆராதிக்க முடியாக, அவரை தொழுது கொள்ள முடியாக, அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கிற மக்களாக, தேவ சித்தம் செய்யக்கூடிய மக்களாக, எப்போதும் தேவனை ஆராதிக்கிறது போலவே இப்போதும் தேவனை நம்ம ஆராதிக்க முடியாக, தேவன் நம்ம இல்லங்களில் கூடி வர வைத்து ஆராதிக்க செய்து அவருடைய வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து சிந்தித்து தியானித்து கர்த்தருடைய கிருபையிலே பலப்படுத்தப்பட்ட மக்களாக காணப்படும்படியாக தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் அவர் பெரியவர். அவருடைய வல்லமை மாறாதது, அவருடைய கிருபைகள் மாறாதது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஆதி சபையில பார்க்கும் பொழுதும் கூட நம்ம வாசித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். பாத்தீங்களா, தேவனை துதித்து எங்க இல்லங்களிலே வீடுகளில் உட்கார்ந்து அப்பம் பிட்டு ஆராதனை செய்து தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேவனை ஆராதிக்கிற நிமித்தமாக, நம்முடைய கர்த்தரை நம்ம தொழுது கொள்வது நிமித்தமாக ஜனங்களிடத்தில் நம்ம தயவு கிடைக்கிறது, மனுஷர் தயவு கிடைக்கிறது. அப்படியாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய அன்பை குறித்து, கர்த்தருடைய காரியங்களை குறித்து, இந்த உலகத்தினுடைய நிலவரங்களை குறித்து மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி, கர்த்தருடைய அன்பை குறித்து சொல்லி அநேகரை கர்த்தருக்குள்ளாக ஆதாயப்படுத்த முடியும். அவர் கர்த்தர் வழிநடத்தப்பட முடியும். அவர்களை சபைக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக வழிநடத்தப்பட முடியும். அப்படி செய்த பொழுது தேவன் ரட்சிக்கப்படுகிற மக்களை என்ன செய்தார்? சபையிலே
அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாட்களில் நாமும் கூட அனுதினமும் கர்த்தரை ஆராதித்து, அனுதினமும் கர்த்தரை தொழுது கொண்டு, அனுதினமும் கர்த்தருக்கு பிரியமானது செய்ய அறிந்தவர்களாக மற்ற மக்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தருடைய அன்பை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா அவங்க பார்க்கும் பொழுது என்னடா இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களே, நம்ம போல இல்லையா சொல்லிட்டு வித்தியாசமான விதங்களை நம்ம அவர் எதிர்பார்க்கலாம். பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய நம்பிக்கை குறித்து, நாம் செய்கிற வழக்கமான காரியங்களை குறித்து, நாம் செய்கிற ஆராதனை குறித்து, நாம் செய்கிற கர்த்தருடைய காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லும் பொழுது இப்படி ஒரு காரியம் இருக்கிறதா என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆச்சரியத்தோடு கூட கேட்பார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை நம்ம விளக்க சொல்லலாம். கர்த்தருடைய காரியங்களை விளக்க சொல்லும் பொழுது அவர் கண்டிப்பாக கர்த்தருடைய நாமத்தை அறிந்த மக்களாக, விசுவாசிகளாக மாறுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய காரியங்கள் எதுவாக இருக்கிறது. ஆகவே ஒரு ஆங்கில பழமொழி சொல்கிறார், நாம் பேசுவதை பார்க்கலாம் அதிக சத்தமாய் பேசக்கூடியது நம்முடைய செயல்கள். ஆகவே நம்முடைய செயல்கள் மூலமாக, நடக்கைகள் மூலமாக அநேகரை நாம் கவர்ந்து இழுக்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள, ஒருவேளை நம்ம வீடுகளிலிருந்து அதிகமாக சத்தம் போட முடியாவிட்டாலும் கூட கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய எப்போது போல தெய்வ பக்தியோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட, மெய்யான கர்த்தருடைய அன்போடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, கர்த்தரை துதித்து, கர்த்தரை தொழுது கொண்டு, கர்த்தருடைய கிருபையிலே நிரம்பின மக்களாக நம்ம காணப்பட முடியாத தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர் இனிமேலும் கூட நம்மை தாங்கி, காத்து, ஆதரித்து, ஆசீர்வதித்து, அபிஷேகித்து, பலப்படுத்தும்படியாக நம்மோடு கொடுக்கிற இம்மானுவேலனாக, இஸ்ரவேலின் பரிசுத்தராக அவர் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நமக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் அருளின அவருடைய கிருபைகள் பெரிது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது. நம்முடைய தேவனை போல இன்னொரு தேவன் இல்லை. நம்முடைய கர்த்தரை தவிர இன்னொரு கண்மலையும் இல்லை. இவர் என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கு தேவனாக இருக்கிறார். இவர் தான் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறார். இனிமேலும் இருக்க போகிறவர் தான், என்றைக்கு மாறாதவர் அவர். ஆகவே அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற நாம் விசேஷித்த கிருபை பெற்றவர்கள். ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளில் முடியும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரோடு கூட நாம் சேர்க்கப்படுவோம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. மற்ற மக்களுக்கு எங்க போவோம், என்ன பண்ணுவோம் தெரியாத நிலைமையில் காணப்படுகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நமக்கு தேவன் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி, நித்திய ஜீவனை பெற்ற மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அநேகரை நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தும்படியான கிருபைகளை தேவன் அருள் செய்து நம்ம வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே சபையில என்ன காரியங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவ்வப்போது சொல்லப்படுகிற காரியங்கள் கேட்டு அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கவும், ஆராதிக்கவும், கர்த்தரை தொழுது கொள்ளவும் நாம் கடமைப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். கர்த்தரோட ஒத்தாசை, கர்த்தரோட கிருபை, கர்த்தரோட தயவு எப்போதும் நம்மை விட்டு நீங்காமல் நம்மோடு கொடுக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர்களின் நிருபம் 1 23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். பாத்தீங்களா? சபைக்கு நம்ம உலகத்தில் எடுத்து பேசிக்கொள்ளலாம், ஆனால் சபைக்கு தலையானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக இருந்து நம்மை சகல விதத்திலும் நம்மை சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தக்கூடிய கிருபை பொருந்தின தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் தலையாக இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய காரியங்களை செய்து நமக்கு கிடைக்க வேண்டிய சத்தியங்களையும் ஆலோசனைகளையும் எல்லா விதமான தேவ வழிநடத்துதல்களையும் ஊழியர்கள் மூலமாக, சபையின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் தடையில்லாதபடி செய்து கொடுத்து நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக தலையாகிய கிறிஸ்து நம்மை சகல விதத்திலும் நம்மை வழி நடத்தக்கூடிய நேசராக இருக்கிறார். ஆகவே நம்ம எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு சித்தமில்லாமல் இந்த உலகத்தில் எந்த காரியமும் சம்பவிப்பதில்லை. ஆகவே எல்லாம் அவருக்கு தெரியும். சில பேர் பேசிக்கிறாங்க, இதெல்லாம் கடவுளுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க, இது எப்படி கடவுள் எப்படி நடக்குமான்னு கேட்கிறாங்க. எல்லாம் அறிந்தவர் நம்முடைய தேவன். ஆகவே அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோது தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி ஆற்றி, தேற்றி, அரவணைக்க, காக்க, பலப்படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு வேண்டிய சகலவற்றையும் அவர் அருள் செய்கிற நேச பிதாவாக இருக்கிறார். கர்த்தராக இயேசுவா இருக்கிறார். அதற்கு மேலாக என்னென்றைக்கு நம்மோடு கொடுக்கிற தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அவருடைய கிருபைகள் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய அபிஷேகம் மாறாதது. அது ஒருபோது குறைந்து போகாது. ஒருவேளை நாம் ஜெபிக்க தவறினாலும் கூட தேவன் நம்ம கிருபையுள்ளவராக இருந்து நம்ம இந்த நாட்களே நம்மை வழி நடத்தக்கூடிய அன்புள்ள கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னொரு வாசிக்கலாம். கொலோசியர்களின் நிருபம் 1 18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பார்த்தீங்களா? அவ்வளவு அழகா சொல்லி பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது அவரே சபையாகிய சரீரத்துக்கு அவர் தலையானவர். ஆகவே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர் உயிர்த்தெழுதலிலே முதற்பலனானவராக
சபைக்கு அவர் தலையாக, அவர் தான் முதன்மையானவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பிறகுதான் நம்ம எல்லாரும் வருகிறோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவ்வளவு மேலானது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நம்ம ஒருவேளை இருக்கலாம், ஆனால் உலகம் முழுவதும் மக்கள் ஆராதிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் பரம்பி வாழ்கிறார்கள். அங்கங்கு கர்த்தருக்கு ஆராதனை ஏறெடுக்கப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் நமக்கு தேவன் கொடுத்த கிருபையின்படி, தேவன் நமக்கு கொடுத்த வழிநடத்துதலின்படி ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து தொழுது கொண்டு அவருடைய கிருபை பெற்ற மக்களாக தலையாகிய கிறிஸ்துவை நாம் பற்றிக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆகவே கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை பற்றிக் கொண்டு, கர்த்தருடைய கிருபையினாலே நிரம்பின மக்களாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம்? அவர் ஆவியினாலே நிரம்பி அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய சமூகத்தில் கிருபை பெற்ற மக்களாக நிற்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே சபை என்பது எக்லீசியான்னு சொல்லி பார்த்தோம். இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தோடு வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க, அதை வாசித்து பார்க்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சபை என்பது என்னவென்று சொன்னால், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசுவினுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை அது. ஆகவே இது வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை என்று சொல்லி பார்க்கிறோம். இது தேவனாகிய கர்த்தருடைய சபை. இது தேவன் இந்த சபையின் மேல் அக்கறை உள்ளவராக, கிருபை உள்ளவராக, தயவுள்ளவராக சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு மேலும் தனிப்பட்ட அக்கறை உள்ள தேவனாக இருந்து அவர் நம்மை விசாரித்து நடத்தும்படியாக, நம்மை ஆட்சி தேற்றி அரவணைக்கும்படியாக, கிருபையினாலே நிறைக்கும்படியாக தேவன் நம் பட்சத்திலே நம்முடைய அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் சுய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கொண்ட ஒரு சபையாக நாம் காணப்படுகின்றபடினாலே எதை குறித்து கலங்காதபடி, எந்த சூழ்நிலையில் வந்தாலும் எல்லா நிலைகளிலும் தேவனை ஆராதித்து நம்முடைய கர்த்தரை தொழுது கொண்டு, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய சமூகத்தில் கிருபை பெற்ற மக்களாக நிற்கும்படியாக தேவன் நமக்கு அவர் அனுக்கிரகம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் தாமே சம்பாதித்துக் கொண்ட சபை இது. நம்ம யாருமே சபையில சேர்க்கப்படல, நம்ம யாரையும் கூப்பிடல. தேவனாய் கர்த்தர் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அவர் முன்குறித்திருந்து அவர் அழைத்து அவர் தெரிந்து கொண்டு அவர் பரிசுத்தமான ரத்தத்தினாலே நம்மை பாவங்களார முற்றிலும் கழுவி தேவ பிள்ளைகளாக நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறாரு. சபையிலே பரிசுத்தவான்களோட ஐக்கியத்திலே தேவன் நம்ம சேர்த்திருக்கிறார். நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு ஜனக்கூட்டமாக பரிசுத்தவான்களுடைய சபையிலே தேவன் நம்மை சேர்த்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளைகளாக நம்மை பார்த்து யாருன்னு சொல்லலாம்? நீதிமான்கள் சொல்லலாம், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே சபைக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு இல்லாத பெரிய ஒரு பாதுகாப்பு, பெரிய ஒரு அடைக்கலம் சபைக்குள்ளாக இருக்கிறது அன்பானவர்களே. ஆகவே இந்த சபையை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் சம்பாதித்துக் கொண்ட சபையாக இருக்கிறது அவர் சுய ரத்தத்தினாலே. ஆகவே இப்படிப்பட்ட சபையிலே காணப்படுகிற நிமித்தமாக நமக்கு பெரிய ஒரு ஆறுதல் உண்டு, தைரியம் உண்டு, பலன் உண்டு, கிருபை உண்டு. ஆகவே எப்போதும் நம் தேவனை சார்ந்து இருக்கும்படியாக, தேவனை பற்றி கொள்ளும்படியாக நம்ம காணப்படுகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகமோ உலகத்தில் சூழ்நிலைகளோ நம்ம எதுவும் செய்து கொள்ள முடியாது. பாருங்க, நம்ம கடல்ல பார்க்கிறோம், கடல் நிறைய மீன்கள் இருக்குது. அந்த மீன் எடுத்து தனியா வச்சு பாருங்க, அது உப்பு இல்லை. உப்பு தண்ணியில தான் மீன் வாழ்கிறது. ஆனால் அது உப்பு, அது டேஸ்டே இல்லை. நம்ம சமைக்கும் போது கூட வாங்கிட்டு உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வண்ணமாகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. உலகம் நம்மை கரைப்படுத்த முடியாது, உலகம் நம்மை வஞ்சித்து விட முடியாது, உலகம் நம்மை சபையை ஏமாற்றி விட முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை விவரங்கள் தெரியாம சாதாரண மக்களாக காணப்படலாம். ஆனால் நம்முடைய தேவன் யாவும் அறிந்தவர். நம்ம யாரும் இடத்துல ஏமாந்து போய்விடாதபடி தேவன் நம்மை செம்மையான விதங்களிலே சகல சத்தியத்துக்குள்ளமாக வழிநடத்தக்கூடிய சகல வல்லமை பொருந்தின, கிருபை பொருந்தின தேவனாக அவர் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே நம்ம எதை குறித்து கலங்காதபடி, எந்த காலத்தை குறித்து கலங்காதபடி, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எல்லா காலங்களையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே சபையிலே காணப்படுகிற நிமித்தமாக நமக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு, ஆலோசனை, வழிநடத்துதல் இருக்கிறது. வெளியில் இது கிடையாது. வெளியில் இருக்கிற மக்கள் தவிக்கிறார்கள். ஆனால் நாமோ கர்த்தருடைய கிருபை பெற்ற மக்களாக, கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்ற மக்களாக, அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக மோசே சொல்கிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களாக தேவநாம மகிமைக்காக ஜீவிக்கும்படியாக நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆகவே கிருபை பெற்ற மக்களாக தொடர்ந்து தேவனுக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து உணர்ந்த மக்களாக காணப்படும்படியாக தேவன் நமக்கு கிருபை அளிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ளலாம், நாம் அவரை பற்றி கொள்ளலாம். அவரிடத்திலே எந்த விதமான வேற்றுமை கிடையாது, வேற்றுமை நிழலும் கிடையாது. அவர் அன்புள்ளவர்.
அன்பே உருவான தேவன், அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். அவர் வித்தியாசப்படுவதில் மனிதன் மாறலாம், ஆனால் தேவன் மாறாத தேவன். மாறாத தேவனுடைய வல்லமைகள், மாறாத தேவனுடைய கிருபைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளையே. ஆகவே எல்லா நேரங்களிலும் அவர்கள் முகத்தை தேடலாம். சங்கீதம் சொல்லுது 34 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய முகங்கள் வெட்கப்பட தேவன் விடமாட்டாரு. அவர் நோக்கி பாருங்க. அவர் நோக்கி பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அவர் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும், அவருடைய பலவீனங்கள் மாறும், அவருடைய வியாதிகள் நீங்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே மாறாத தேவனுடைய வல்லமை. ஆகவே நம்ம அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு ஜீவிக்க முடியாக நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம். இதெல்லாம் தேவன் எப்ப செய்தார் பாருங்க. 1 பேதுரு 1:20 வாசித்து பார்க்கலாம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பார்த்தீங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்தார். மனிதனை ஒரு படைப்புக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் நம்ம போய் அவன் உலகத்தில் மறிக்க போகிறோம், நம்ம உலகத்தில் மனிதனா பிறக்க போறோம்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு தெரிந்திருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மனிதனை படைக்க போறோம், மனிதன் பாவம் செய்வான், இதெல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர், அதாவது உலக தோட்டத்துக்கு முன்பாகவே, படைப்பதற்கு முன்பாகவே இதெல்லாம் தேவன் அறிந்திருந்தார். அறிந்திருந்து தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய நியமத்தின்படி தான் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம என்ன நிலைகள் வந்தாலும், என்ன சூழல்கள் வந்தாலும், என் தேவன் இந்த உலக தோட்டத்துக்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார், என்னை அவர் ரட்சித்திருக்கிறார். அவர் சித்தம் வைத்தபடினால்தான் தேவ சமூகத்தில் காணப்படுகிறேன். நம்மை பார்க்கல எத்தனையோ கல்விபான்கள் இருக்கிறாங்க, ஞானவான்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த சாக்கியம் இல்லை. ஆகவே தேவன் உங்களையும் என்னையும் அவர் முன்குறித்திருக்கிறார். ஆகவே அவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்படியாக பரிசுத்தவான்களாக தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்ம என்ன செய்யணும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, எத்தனையோ காலங்களுக்கு முன்பாக தேவன் இதெல்லாம் திட்டமிட்டு முன்குறித்து இந்த காரியங்கள்லாம் செயல்படுத்தி வருகிறார். அவர் தான் அதனுடைய காரணராக இருக்கிறார். நமக்கு எந்த விதமான கேள்வி கேட்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆண்டவரையும் அடிமை என்று சொல்லி கர்த்தருடைய அன்புக்கு முன்பாக நம்மை நாம என்ன செய்ய முடியும்? அர்ப்பணிக்க தான் முடியும். எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய கிருபைக்கு முன்பாக, கர்த்தருடைய அன்பிற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம அடிமை தான் முடியும். ஆண்டவரே உமக்கு நான் அடிமை என்று சொல்லி அவர் கேட்க முடியும். ஆகவே தேவன் கிருபையுள்ள தேவனாக, அன்புள்ள தேவனாக, இரக்கமுள்ள தேவனாக, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை நம்முடைய பாவங்களில் இருந்திருப்போம் முடிச்சினால் மனுஷன் கர்த்தர் இல்லாதபடிக்கு நம்பிக்கையற்ற மக்களாக காணப்பட்டிருப்போம். அப்படி ஒருவேளை வாழ்ந்திருந்தோம் முடிச்சினால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே நித்தியத்தை பண்ணி எங்கே கழிப்போம்? இன்றைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, நான் நித்திய ராஜ்யத்திலே, தேவ ராஜ்யத்திலே காணப்படுவேன். இன்றைக்கு என் ஜீவன் போனாலும் எங்கே போவேன்? தேவ ராஜ்யத்தில் காணப்பட முடியும் என்று சொல்கிற நம்பிக்கையோடு கூட நான் வாழும்படியாக காணப்படுகிறோம். நீதிமொழிகள் சொல்லுகிறது, நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். என்றால் இப்போ வாழ்க்கை முடிந்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? ஏசப்பாவோடு கூட போய் அங்கே இணைக்கப்படும். அங்கே நம்ம பெயருக்கு ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் இருக்கிறது, அங்கே போய் சேருவோம்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட, தைரியத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட வாழ்க்கை செய்ய நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இதெல்லாவற்றையும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் தீர்மானித்தவராக, முன் தீர்மானித்த காரியங்களை செய்து இந்த கடைசி காலங்களிலே கர்த்தராகிய இயேசுவின் உலகத்தில் தோன்ற பண்ணி, அவர் மூலமாய் நம்ம ரட்சிக்கப்பட, அவர் மூலமாக நம்ம பாவங்கள் கழுவப்பட, தேவ பிள்ளைகளாக நம்ம வாழும்படியாக அவர் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய மகனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஆராய்ந்து அறிந்திருந்து அவரிடத்துல நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவற்றை மன்னித்து நம்ம அவரோட பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஏனால் என்று சொன்னால் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பார்த்தீங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கக்கூடியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாதபடிக்கு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினிடம் வரவில்லை என்று சொன்னால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை பலப்படுத்தி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழும்படியாக கிருபை கொடுத்து எல்லா அநியாயத்தையும் நம்ம விட்டு நீக்கின தேவனாக இருக்கிறார். நாம இதை செய்ய முடியாது. நாம் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் செய்து முடித்த அந்த கிரியைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு இலவசமாக கிடைக்கிறது. ஆகவே கர்த்தர் மேல் விசுவாசிக்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது
அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது. கர்த்தராகிய தேவன் நம்ம வைத்திருக்கிற அவருடைய அன்பு நித்தியமானது. ஆகவே அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு மாறாதது. ஆகவே நாம் எல்லா நிலைகளிலும், எல்லா வேளைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அவரிடத்தில் நம்ம தேவைகளை தெரியப்படுத்தலாம். வேதம் சொல்கிறது, நம்முடைய வாயிலிருந்து நாவிலிருந்து சொல் பிரவாதத்துக்கு முன்பாகவே நமக்கு என்னது தேவை என்று கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருந்து நமக்கு அந்தந்த காலங்களிலே உதவிகளையும் ஒத்தாசைகளை அனுப்பி நம்ம ஆதரிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக, கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறது வேதம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தாய் தகப்பனும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கலாம். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீதம் 27, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தராலே ஆதரிக்கப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தராலே போஷிக்கப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய கிருபையினாலே நிரப்பப்பட்ட மக்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இது எவ்வளவு ஒரு மேன்மையை தெரியுங்களா? ஆகவே சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த அவர் கிருபை பெரிது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது. என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், தேவ பிரசன்னத்தை சுமந்து திரிகிற மக்களாக நாம் காணப்படுகிறோம். மற்ற மக்களை போல நாமளும் அதே பாதையில் தான் செல்கிறோம், அதே கடையில் தான் ஜாமான் வாங்குறோம், அதே தண்ணி தான் பிடிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு சாக்கியம் நமக்குள்ளாக தேவ பிரசன்னம் இருக்கிறது. நமக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய சரீரம் தான் தேவன் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரமாக ஆலயத்திலே நம் தேவன் தங்கியிருக்கிறார். நாம் வழி நடந்து போறோம். நம்மை காண்கிறவர்கள் அவரை பார்க்கணும். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே எங்களை காண்கிறவர்களோ உண்மை காணத்துக்காக உம்முடைய முகத்தில் உள்ள மகிமின் பிரகாசத்தினால என்னை நிரப்புங்க ஐயா சொல்லி வேண்டிக் கொள்ளலாம். அப்படி எதிர்பார்க்கலாம். அப்படி ஜெபித்து அநேகரை கவர்ந்து இழுக்கக்கூடிய கருவிகளாக, அநேகரை சபையினிடமாக சேர்க்கக்கூடிய மக்களாக, அநேகரை கர்த்தரமாய் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கருவிகளாக இருக்கும்படியாக நம்முடைய விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக, கர்த்தர் அவர்களை வழி நடத்துவாராக, கர்த்தர் அவர்களை உணர்வடை செய்து உந்தி தள்ளும்படியாக, ஆவியினாலே அபிஷேகத்தை வழி நடத்தும்படியாக கர்த்தரத்தில் நம்ம என்ன வேண்டிக் கொள்ளலாம். ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும், வேண்டிக் கொள்ளணும். ஒருவருக்காக ஒரு உதவி செய்து இப்படி சபையை நம்ம என்ன செய்யணும், ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும். சபை ஊழியர்கள் கட்டுப்படுவது, கீழ்ப்படிந்து நடப்பது, சத்தியத்தை கேட்பது, இப்படியாய் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் படுகிறவர்களாய் விழித்திருக்கலாம். ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு உள்ள சந்தோஷத்தோடு அதை செய்ய முடியும். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாகவே மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து மேய்ப்பருடைய ஊழியருடைய ஆலோசனைகளை கேட்டு அதனுடைய அடிப்படையில் வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற மக்களாக நின்று அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக இந்த உலகத்திலே உப்பாக ஒளியாக சபையானது வாழும்படியாக கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் நமக்கு அளித்த அவர் கிருபைகள் பெரிது. நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை எவ்வளவோ மேன்மையானது. ஆகவே தேவன் நம்மை இந்த உலகத்திலே பாதுகாக்கிறார், நம்மோடு கூட கடந்து வருகிறார், நம்மோடு கூட அவர் வழி நடக்கிறார். நம்முடைய இன்ப துன்பங்களில் அவர் பங்கு பெற்று நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறார், பங்கு பெற்று நம்மோடு கூட நடக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து நம்ம என்ன செய்யலாம். இது ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லை. சபைக்குள்ளாக எல்லாரையும் கர்த்தர் விசாரிக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து பலப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் பற்பல கிருபைகளை பகிர்ந்து கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி ஒரு ஜனக்கூட்டமாக சபையாக நம்ம ஒன்றிணைத்து நம்ம ஏகோபித்து வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது என்ன செய்யறாரு, நம்ம ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் கூடி வரும் பொழுது அவர் நம்மத்தில் அசைவாடி மகத்துவங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே சீக்கிரத்தில் நமக்கு இந்த சூழ்நிலைகள் மாறும். அந்த நாளிலே கர்த்தரை நம்ம ஏகோபித்து சபையாக ஆராதிக்க முடியாக, கர்த்தரை நம்ம தொழுது கொள்ள முடியாக தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட காலங்களை எதிர்பார்த்து ஜெபித்து விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவன் நம்மை தாங்கி நம்மை ஆதரித்து வழிநடத்தக்கூடிய நேசராக இருக்கிறார். ஆகவே சபைக்கு தேவன் தலையாக இருக்கிறார். அவர் தலையாக இருக்கிற தேவன் சபையின் மூலமாக ஜனங்களை ஆதரிக்கப்படும்படியாக பராமரிக்கும்படியாக தேவன் சபை தலைவர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாகத்தான் நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும். நமக்கு வேண்டிய ஆலோசனை கிடைக்கணும். நமக்கு ஏதோ பிரச்சனை உடனே என்ன செய்யணும், ஓடி வந்து ஊழியக்காரங்கள்ட்ட பாஸ்டர்ட்ட ஐயா எனக்கு இப்படி இருக்குது, என்ன செய்யறது, உடனே ஓடி வந்து நம்ம ஆலோசனை கேட்கிறோம். தெளிவை பெற்றுக்கொண்டு செல்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே சரியான நேரத்தில் வந்து சரியான ஆலோசனைகளை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய ஜனங்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு பல்வேறு விதமான ஏதுக்களையும் மேன்மையான வழிகளையும் தேவன் நமக்கு வைத்து நம்ம வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14-15. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு
தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். பார்த்தீங்களா, நாம் இன்னும் குழந்தைகளாக இராமல், குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் தெரியும். அப்படி போல் நாம் குழந்தைகளாக இராமல் என்ன செய்யணும், நமக்கு பல விதமான காற்றினாலே தந்திரமுள்ள போதகத்தில் அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு நம்ம ஊழியர்கள் நம்ம அக்கறை வைத்து அன்பு வைத்து இறக்க வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை கொண்டு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எதுக்காக? கிறிஸ்துவுக்குள் தலையாகி அவருக்குள்ளாக நம்ம வளரும்படியாக, நம் கர்த்தருக்குள்ளாக பலப்படும்படியாக நமக்காக தேவன் நமக்கு ஆலோசனைகளை சொல்லி வழிநடத்துதலை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை தாங்கி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே ஊழியர்களின் செயலினாலே நம் சரியான போதகத்தை அறிந்து கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாவற்றிலும் வளரும்படியாக ஒரு பரிபூர்ணமான வளர்ச்சி சபைக்குள்ளதான் இருக்குது. ஆகவே சபையில் பாருங்க, தேவன் ஊழிய செய்யத்தக்கதாக பல்வேறு விதமான மக்களை வைத்து அவர்கள் மூலமாக சத்தியங்கள் பகிர்ந்து அளிக்கப்படணும், ஜனங்கள் எல்லா விதத்தில் வளரணும் அப்படி சொல்லி தேவன் சபையிலே எல்லா விதமான காரியங்களை வைத்து சபை மூலமாக ஜனங்கள் போஷித்து சத்தியத்திலே வளர்க்கப்படும்படியாக தேவன் நமக்கு புஷ்டியுள்ள அர்த்த புஷ்டியுள்ள ஆத்மீக ஆகாரத்தை கொடுத்து தேவ வசனங்களை கொடுத்து தேவன் நம்மை பலப்படுத்தி நம் ஊன்ற கட்டும்படியாக அவரே சபைக்கு தலையாக, அவரே சபைக்கு மூளைகளாக, அவரே நம்மளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அருளி செய்யக்கூடிய நேசராக இருந்து அவருடைய ஒத்தாசை அனுப்பி ஆதரிக்கிற நேசராக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ எந்த விதமான வியாதியோ பலவீனங்களோ எது வந்தாலும் சரி நம்மை எதுவும் அசைத்து விடாதபடி, நம்மை எதுவும் கலங்க பண்ணாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பட்சத்திலே நமக்காக நின்று நம்மை ரட்சித்த தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஒருவேளை உலகத்தில் நம்ம பாடுகள் வரலாம், உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? பரலோகத்திலே பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருந்து நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அருளி செய்து சபையை வழிநடத்தக்கூடிய தலையாக, கர்த்தராக, ஆண்டவராக, இரட்சகராக நம்ம என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவரோட மேல் அன்பு வைத்து அன்புள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலனாக, இஸ்ரவேலின் பரிசுத்தராக நம்மோடு கூட இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய நம்முடைய தேவன் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் அவர்களுக்கு என்ன செய்தாரோ அதற்கு மேலான காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். அவர்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தல, ஆனால் நமக்காக அவர் பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அவரை நாம் சார்ந்து கொண்டு, அவரை நாம் பற்றி கொண்டு, அவரிடத்தில் விண்ணப்பித்து வேண்டிக் கொண்டு கிருபை பெற்ற மக்களாக இந்த கடைசி நாட்களிலே நாம் நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பொருந்தின அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்ம உப்பால் சாரமேறின சத்தியங்களை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம ஆட்சி தேற்றப்பட முடியாக, அரவணைக்கப்பட முடியாக தேவன் நம்மை வழிநடத்த முடிய நேசராக இருக்கிறார், நேச பிதாவாக இருக்கிறார். நாம் அவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாக இருந்து நம்ம வழிநடத்தக்கூடிய நேசராக இருக்கிறார். அவருக்கு சதா காலங்களிலும் கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக முடியாக தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தக்கூடிய நேசராக இருக்கிறார். ஆகவே ஒன்றிலும் குறைபட்டு போயிடக்கூடாது, ஒருபோதும் தளர்ந்து போக கூடாதபடிக்கு தேவன் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளுமாக எல்லா விதமான காரியங்களிலும் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், எல்லா விதமான காரியங்களிலும் தேவன் நம்மை வழிநடத்துகிறார். ஒரே ஒரு வேலை நம்ம செய்ய வேண்டியது அவர் எதிர்பார்க்கிறது, அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறது. ஆண்டவரே என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு நம்ம செய்யும் பொழுது நம்ம எங்கு போனாலும் தேவன் நம்மோடு கூட வருகிறார். இந்த கர்த்தருடைய பரிசுத்த தூதர்கள் நம்ம பாதுகாவலா இருக்கிறார்கள். எங்க போக வந்தாலும் நமக்கு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தரை சார்ந்து நின்று கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு நின்று இந்த உலகத்தில் வாழும்படியாக சபையானது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே சபையின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மை ஐக்கியப்பட வைத்து ஒவ்வொருவரும் சத்தியத்தினாலே பலப்படுத்தப்பட்ட மக்களாக, சத்தியத்தினாலே ஊன்ற கட்டப்பட்ட மக்களாக, ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமுள்ள மக்களாக, ஒருமைப்பாட்டிலே தேறின மக்களாக, ஒருவருக்கு ஒருவர் குறைகளை சொல்லாதபடி நிறைகளை சொல்லி கர்த்தருடைய கிருபையினாலே பலப்படுத்தப்பட்ட மக்களாக நாம் வாழும்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து நம்ம கிருபைகளையும் பலத்தையும் சத்துவத்தையும் உன்னதத்திலிருந்து அருளி செய்து நம்மை வழி நடத்தக்கூடிய தேவாதி தேவனாக கர்த்தராக ராஜாவாக இருக்கிறார். ஆகவே அவருடைய கிருபைகள் பெரிது, அவருடைய இரக்கங்கள் பெரிது, அவருடைய தயவு மகா பெரிது. ஆகவே அவருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி, நம்மை நாமே அர்ப்பணித்து, நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக செய்த காரியங்களை தியானித்து பார்த்து சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய கிருபையில பலப்படுத்தப்பட்ட மக்களாக, அநேகரை பலப்படுத்தக்கூடிய மக்களாக, அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடியாக, அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய கிருபையை கொண்டு வந்து சேர்க்கிற மக்களாக இருக்க முடியாக தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே சபையானது இந்த உலகத்தில் ஒரு விசேஷமான அமைப்பு. இது யாரும் சபைக்கு விரோதமாக யாரும் எதையும் செய்து மேன்மை பெற்று விட முடியாது.
சபையை தேவன் விசாரிக்கிறார், தேவன் போஷிக்கிறார், தேவன் காப்பாற்றுகிறார், தேவன் பாதுகாக்கிறார். ஆகவே சபைக்குள்ளாக என்ன காரியங்கள் இருந்தாலும் இதெல்லாவற்றையும் அறிந்தவர் தேவன். அவர் எல்லாவற்றையும் செம்மையாக செய்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தக்கூடிய தேவாதி தேவனாக நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருக்கே சதா காலங்களிலும் கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் வார்த்தைகளிலே கேட்டபடி இயேசுப்பா சபை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் கேட்டோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தை சிந்தி, உங்களுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு ஆத்மாவும் நீங்கள் சபையில் வைத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சபையாகிய இந்த ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லவும் ஆண்டவரே உம்மை பற்றி எடுத்து சொல்லவும் எங்களுக்கு தைரியத்தை தாங்கப்பா, எங்களுக்கு பலத்தை தாங்கப்பா. சபை எழும்பி பிரகாசிக்கிற தீபமாய் இருக்க கிருபை தாங்க. இதோ கடைசி காலங்களில் இருக்கிறோம் அப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி சபையில் மக்கள் எல்லாரும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஜூன் மாதத்தில் ஏசப்பா ஆண்டவரே சபையை இன்னுமாக பலப்படுத்துங்க ஆண்டவரே, உற்சாகப்படுத்துங்க. சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்க நீங்கள் கிருபை தாங்க. திடமனமாயிரு என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. சபையை நீங்கள் திடப்படுத்துங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பலத்த அபிஷேகம் சபை மக்கள் எல்லார் மீதும் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபை மக்களுடைய சகல தேவைகளும் சந்திங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதத்தில் உமக்கு சாட்சியாக வாழ, உமக்கு பயந்து வாழ நீங்கள் கிருபை தாங்க. இதோ உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல வாதைகளும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களையும் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இது வருகைக்கு ஆண்டவரை அடையாளம் என்று சொல்லியிருக்கிறீங்க இயேசப்பா. அதிசீக்கிரத்தில் நீங்கள் வரப்போகிறீங்க. சபையாகிய ஆண்டவரை எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க, மனவாட்டியை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. சபை மக்கள் எல்லாரும் பயபக்தியோடு உம்முடைய வருகைக்கு காத்திருக்க நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் சபை முழுவதையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஊழியர்களையும் விசுவாசி மக்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க, இரத்த கோட்டையினாலே மூடிக்கொள்ளுங்க. நீங்க வளர செய்யுங்கப்பா. அனுதினமும் உம்முடைய சித்தம் போல நீங்க ஒரு வளர்ச்சியை கொடுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடி
விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வார், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழமென்று காத்திருக்க. ஆமென். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழமென்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.